அக்னி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கிருஷ்ணா சங்கர் இயக்கத்தில் நடிகர்கள் வரலட்சுமி சரத்குமார், சுஹாசினி, மணிரத்னம், ஸ்ருதி ஹரிஹரன், வித்யுலேக ராமன், பிரகாஷ் மோகன்தாஸ் இவங்களாம் நடித்து வெளியான படம் தான் தி வெர்டிக். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, 2019 மே 20 அமெரிக்காவில் பணக்கார பெண்மணியான சுஹாசினி இறந்து விடுறாங்க. மூச்சு திணறலுக்காக ஆக்சிஜன் இணைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறி உயிரிழந்துடுறாங்க. அது இயற்கையாக மரணமாக கொலையான போலீஸார் சந்தேகிக்கிறாங்க. இறப்பதற்கு முன்னாடி அங்கிருந்த ஸ்ருதி ஹரிஹரனை போலீஸ் சந்தேக வலைக்குள்ளே கொண்டு வராங்க. அவரோட கைரேகைகள் சம்மந்தப்பட்ட இடத்துல பதிவாகி இருக்கு. வேறு யாரின் மீது சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஆதாரங்களோடு மாட்டிக்கிறாங்க. கணவனை இழந்து தனியாக வசித்து வர சுஹாசினிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஸ்ருதி ஹரிஹரன் தான். அவர் மீது கொண்ட அன்பால் சுஹாசினி தனது $150 மில்லியன் சொத்தை அவளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. எனவே பணத்துக்காக ஸ்ருதி இந்த கொலையை செய்யலைன்னு போலீஸ் நினைக்கிறாங்க. மேலும் சுஹாசினி உதவிக்கு ஒரு வேலையாளர் இருந்தாங்க. அவரும் அந்த நேரத்தில் அங்கே இல்லை. ஆனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஸ்ருதிக்கு எதிராக இருந்திருக்கு. இந்த நிலையில் சுஹாசினி வழக்கறிஞரான வரலட்சுமி சரத்குமார் இந்த வழக்கில் வாதாடுறதுக்காக கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. சாட்சிகள் விசாரணைக்கு பிறகு நடுவர் மன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஸ்ருதி நிரபராதின்னு தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறாங்க. இதனை அடுத்து வழக்கில் இருந்து ஸ்ருதி விடுதலையான பிறகு இருந்தாலும் வழக்கறிஞர் மாயா என்பவருக்கு ஒரு சந்தேகப்புரி தட்டிகிட்டே இருக்குது. அவரோட சந்தேகம் பெரிதாக இந்த வழக்கு வேறொரு திசைக்கு மாறுது. அதற்கு பின்னாடி நடந்தது என்ன, உண்மையான குற்றவாளி யார், இந்த வழக்கில் ஸ்ருதி சிக்க வச்சது யாருங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஆஸ்டின் என்ற பகுதியில் நடக்குது. வெர்டிக்னா தீர்ப்புன்னு பொருள். இது ஒரு கொலை சார்ந்த விசாரணைங்கிற ரீதியில் திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்காரு இயக்குனர் கிருஷ்ணா சங்கர். கோர்ட்டில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னாடி கொலைப்பள்ளியிலிருந்து அந்த கேரக்டர் விடுவிக்கப்படுறாங்க. அதற்கு பின்னாடி வேற என்ன கதை இருக்குன்னு யோசிச்சா அதற்கு பின்னாடி தான் படத்தோட பிரதான திருப்பங்களும் முடிச்சுக்களும் இருக்குது. கடைசி நிமிடம் வர அந்த பரபரப்போட பார்வையாளர்களுக்கு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆட வச்சிருப்பார் இயக்குனர். படத்தில் பணக்கார பெண்மணியாக இருக்க சுஹாசினி வயதான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவர் உட்கார்ந்தபடியும் படுத்தபடியும் இருந்து கொண்டே நடித்து ஸ்கோர் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன அசைவுகள் கூட அவரது அனுபவம் நடிப்ப தெரியுது. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவருடைய நெருங்கி பழகிய பெண்ணான ஸ்ருதி ஹரிஹரன் அவர் குற்றவாளியாக பல்வேறு தருணங்களில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் வர வரலட்சுமி சரத்குமார் நடிப்பு ரொம்ப பளிச்சிட வைக்குது. அவருடைய தோற்றமும் ஆண்மை கலந்த குரலுக்கு பக்கபலமாக இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு வழக்கறிஞராக வர வித்யுலேக ராமன் தன்னோட கேரக்டருக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மலருக்கு மலர் தவம் பட்டாம்பூச்சியோட மனநிலைமை கொண்ட கேரக்டர் வருண் அவரோட நடிப்பில் பயங்கரமாக அஸ்திருக்காருன்னு சொல்லலாம். பசுந்தோல் பொருத்திய புலி போல சுபாவம் கொண்ட அந்த கதாபாத்திரத்தில் பிரகாஷ் மோகன்தாஸ் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. அரவிந்த் கிருஷ்ணாவோட துல்லியமான ஒளிப்பதிவும் ரசிகர்களுக்கு நல்ல காட்சிகளை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஆதித்ய ராவினோட பின்னணி இசைகள் படத்துக்கு ரொம்பவே பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக தமிழ் திரைப்படங்களில் பார்த்த நீதிமன்ற காட்சிகள் நீளமாக ஆவேசமான வாதம் பிரதிவாதங்கள் செயற்கையாக இருக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறான வகையில் அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றங்கள் காட்சிகளை இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த நடைமுறைகள் துல்லியமாக காட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே வர நீதிமன்ற விவாதங்களோ வசனங்களோ முழுக்க ஆங்கிலத்திலேயே இருக்கும். தமிழில் சப்டைட்டில் போட்டிருந்தாலும் அவற்றை தமிழில் பேசியிருந்தால் இன்னும் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையாகவும் சூப்பராகவும் இருந்திருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பர். மொத்தத்தில் தி வெர்டிக் நல்ல தீர்ப்புனே சொல்லலாம் மக்களுக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோடய ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களோட ரிவ்யூ கமெண்ட் கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.